கஜா புயல் பாதிப்பை பார்வையிட வராத பிரதமர் மோடி பதவிக்காக இன்று தமிழகத்திற்கு ஓடி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் சரத்குமார் விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சமத்துவ மக்கள் கட்சியின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த சரத்குமார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறினார். தனித்து நிற்க முடியாதவர்கள் கூட்டணி அமைத்து வருவதாகவும் சரத்குமார் விமர்சித்தார். அதிமுகவை நாகரிகமற்ற முறையில் விமர்சித்த பாஜக இன்று இதே கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் சரத்குமார் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஜா புயல் என்றாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு சோதனையான சூழ்நிலை என்றாலும் சரி, பாரத பிரதமருக்கு வராமல் தேர்தல் வருகிறது என்று சொன்னவுடனேயே தமிழகத்தை நோக்கி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கும் பதவி ஆசை வந்துவிட்டது. மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறந்து விட்டுவிட்டு அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லாமல் மத்தியை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நாங்கள் சிறப்பாக சேவை